அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 5/7/2024 ஆனி மாதத்தின் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசை. இந்த நாள்ல இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையினை கடையில் இந்த பொருளை வைத்தால் தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும், கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும், முன்னோர் சாபங்கள் பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கும். ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதிலும் முக்கியமாக ஆடி அமாவாசை என்று நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் முன்பதிவு செய்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அமாவாசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய எதிர்மறை ஆற்றல் நம்மளை சுத்தி இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயாணம் போகக்கூடாது, அதாவது வெளியூர்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது, அதனால நமக்கு தீங்குகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுங்க, முன்னோர்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தவறாம ஒவ்வொரு அமாவாசையுமே குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்யறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசையுமே செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன். ரொம்ப எளிமையானதாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தமான எலுமிச்சங்கனி ஒன்று எடுத்து நல்லா சுத்தமா கழுவிட்டு துடைச்சிட்டு அந்த எலுமிச்சங்கனியை உங்க கையில முதல்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் என்ன, அதெல்லாம் அந்த எலுமிச்சங்கனியை கையில வச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு சரியாகணும்னு மனதார உங்க குலதெய்வத்தையும் முன்னோர்களையும், அதாவது உங்க வீட்டுல இறந்த முன்னோர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களையும் நினைச்சு வழிபட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில சுத்தி தலையணை கடையில வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க. இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.